ஒரு ஐஸ் விற்பவன் ஒரு ஐஸை போய் காலையில் எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு சாயங்காலத்துக்குள்ளே விற்றா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருவான்? ஒரு 200 ரூபாய்க்கு விற்றுருவானா? ஒரு 200 ரூபாய்க்கு விற்றா அது எவ்வளோ ஐஸு கரைஞ்சி போயிடும். அவனுக்கு எவ்வளோ நிற்கும்? ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கூட ஒரு ஐஸ் விற்பவனுக்கு நிற்காது. ஆனால் இந்த ஐஸ் விற்பவனுக்கு 7 பெண் குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை, இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை அப்படின்னு 7ஆவதும் பெண் குழந்தையாக பிறந்துடும். 7ஆவது குழந்தைக்கு அவர்கள் செல்லமாக ஒரு பெயர் வைப்பார்கள். அந்த குழந்தைக்கு பெயர் வேண்டா, ஸ்டாப். நம்ம குழந்தைக்கு பேரே வேண்டாம், வேணான்னு சொல்கிறேன். இன்னமும் கடவுளே பார்த்து கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைக்கு அவன் வேண்டான்னு பேர் வைப்பான். ரொம்ப துக்கம் தாழ்னா நம்ம ஆள் வந்து கோயிலுக்கு போவான். நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும்போதே இவன் வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போவான். அப்புறம் ரொம்ப அதிகமான பிரியம் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நேரடியாக பேசுவான். நம்ம ஆள் இவன் போய் இருக்கன்குடி மாரியம்மன்கிட்ட பேசுவான். உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? 7 பொம்பளை கிழந்தை கேட்டேன் நான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத துடிக்கிறேன், நீ மாட்டுன்னு ஒரு பொன் குழந்தையாக கொடுத்துருக்கிற, எப்படி வளர்க்குறது? எல்லாம் பேசி முடிச்சுட்டு இனியாச்சும் கொஞ்சம் கருணை காட்டு, இனியாச்சும் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஈரம் காட்டு அப்படின்னு கடவுள்கிட்ட பேசிட்டு மாரியம்மன்கிட்ட பேசிட்டு ஊருக்கு திரும்பி வரான். சாயங்காலம் 7 மணி ஆக போகுது. வந்தால் இதே கதை தான். பஸ்ஸில் ஒரே கூட்டம். பஸ்ஸில் கர்ச்சீப் போட்டு துண்டு போட்டு எல்லாரும் சீட் பிடிப்பாங்கள்ல, இவன் உட்காந்துட்டான். உள்ளே போய் ஒரு அம்மா ஜன்னல் வழியாக ஒரு குழந்தைய போட்டு சீட் பிடிக்குது. அது வந்து துண்டுக்கு பதில் குழந்தைய போடுது. ஏமா இருமான்னு இவன் சொல்லும்போதே தொப்புன்னு வந்து ஒரு குழந்தை சீட்டில் விழுது. இவன் அந்த குழந்தைய ஆதுரமாக எடுத்து பார்க்குறான். பொம்பளை குழந்தை, அதுவும் கபீர்ன்றவனுக்கு. ஏற்கனவே வீட்டில் 7 பொம்பளை குழந்தை இருக்குது. 8ஆவது பொம்பளை குழந்தை பத்திரமா வச்சுன்னு உட்காந்துக்கிறான். இப்போ அந்த பின்னாடி வந்து அந்த அம்மா நல்ல தாய் கொடுத்தவங்க. பஸ்ஸு புறப்படுறதுல அந்த அம்மா வரல. இவன் குழந்தைய தூக்கினு, ஏமா குழந்தை யாருதுமான்னு யாருமே இல்லை. கண்டக்டரும் டிரைவரும் பஸ் ஸ்டாண்டையோ குழந்தைய வச்சுக்கின்னு யாருன்னு கீழே இறங்கு, யாருன்னு பார்த்து கொடுத்துட்டு வாடான்றாங்க. ஐயோ சத்தியமாக உள்ளே உட்காந்து யாரோ ஒரு பொம்னாட்டி குழந்தைய கொடுத்துச்சு, நான் யார்தோன்னு வாங்கினேன், மேலே ஏறி வரவே இல்லை. ஒரு அம்மா சொல்லுது, புரியலையா அவனுக்கு? புரியல பாட்டி, இருக்கன்குடி மாரியாத்தாலே வந்து அவன் குழந்தைய எடுத்து கொடுத்துட்டு உன்னை சோதிக்கிறாடா. இதுக்கு மேலே சோதிக்கிறதுக்கு என்ன பாட்டிக்குது? என்கிட்ட ஐஸ் பெட்டியே காலி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சோதிச்சு நான் என்னதான் ஆக போகிறேன் பாட்டி? வேறு வழி இல்லை. இவன் இறங்கி மறுபடியும் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன். யாருமே இல்லை. 7 மணிக்கு காலி ஆயிடுச்சு, எல்லாருமே போயிட்டாங்க. தனியாக இவனும் மாரியம்மனுங்கிறாங்க. குழந்தைய போய் மறுபடியும் படுக்க வச்சிடறான். படுக்க வச்சுட்டு இப்போ திருப்தி அவனுக்கு என்னதான் நினச்சிருக்கிறோம், நீ சோதிக்கிறதுக்கு வேறு ஆளே இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், எவ்வளோ அரசியல்வாதிகிறான், எவ்வளோ பியூரோக்ரசி. எங்கிட்ட தானே இவ்வளோ விளையாட்டு எல்லாம் விட்டுட்டு குழந்தைய அப்படியே விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக வரான். திரும்பி பார்க்குறான், 4-5 நாய் இங்கே ஓடுது குழந்தைய கவருது. உடனே இவன் ஓடி போய் குழந்தைய தூக்கிறான். கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு இரவு 11 மணிக்கு வரான். பொண்டாட்டி கதவை திறக்கிறான். சாத்தூரில் திறந்து பார்க்குறான், ஒரு பொம்பளை குழந்தையோட இவன் நின்றுக்கிறான். என்ன யாருன்னு கேட்குறான். இவனுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒரு பஸ்ஸில் போனேன், ஒரு அம்மா குழந்தைய கொடுத்துச்சு, அப்புறம் வர எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை. இவன் நிற்கிறான். நின்று என்னை ஒன்றும் பண்ணிடாத, நீ எதனா என்னை பண்ணனா வெள்ளச்சாமி நாடார் கணத்தில் உள் செத்துருவேன். சத்தியமாக ஒரு அம்மா வந்து குழந்தைய கொடுத்துச்சு, வரவே இல்லை. நான் எடுத்துன்னு போய் மாரியாத்தாக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடலான்னு தான் போனேன். நாய் வந்து கவ வந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, அதனால தான் எடுத்துன்னு. பொண்டாட்டி வீட்டை பார்க்குறா. 7 பெண் குழந்தைங்களும் லைனாக படுத்துனுக்குது. நான் கடைசி பெண் குழந்தை வேண்டாதான் கடைசியாக படுத்துனுங்கிறா. இந்த குழந்தைய வாங்குறா. வாங்கி இப்போ பொண்டாட்டி எப்படி ராட்சசியாக மாற போகிறான்னு இவன் தயாராகிறான். அதனால் அவள் அந்த குழந்தைய வாங்கி பார்த்துட்டு சொல்கிறா, இந்த குழந்தை என்னையா, இன்னும் 10 குழந்தையை கூட்டின்னு வந்து என்கிட்ட கொடு, நான் வளர்க்கிறேன். இந்த 2 கையும் 2 காலும் நன்றாக இருக்கிற வரையில் இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளையும் வளர்க்க நான் தயாராக இருக்கிறேன். என்ன ஐஸ் விற்று 1 கிலோ அரிசி தான் வாங்கின்னு வருவியா? என் 7 குழந்தைங்க சாப்பிடுமா?
எட்டாவதா இந்த குழந்தைக்கும் கொஞ்சம் கஞ்சி சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்கிறார். சாதாரண மனிதர்களுடைய அறம், சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை, சாதாரண மனிதர்களுடைய ஒழுக்கம், நாம் சாதாரண மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய அபரீதமான பிரியம், இதற்கு எந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், பணக்கார வர்க்கத்து மனிதர்கள் யாரும் அவங்க கிட்டேயே போக முடியாது.